அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஜியாவின் அன்பு வணக்கங்கள். போன வாரம் நடந்த ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஒரு மாலை பொழுது சொந்த வேலையா வெளியே போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். சாலையை கடக்கணும். டிராஃபிக் போலீஸ் அங்கே இருக்காரு. என் முன்னாடி நிறைய வாகனங்கள் நிறுத்தி இருக்கு. என் ரெண்டு கையிலையும் 2 பைகள், நல்ல பலுவான பைகள். வெயில் வாட்டி எடுக்குது, வேர்த்து கொட்டுது. அந்த ஒரு சூழ்நிலையில அந்த பலுவான 2 பைகளை எடுத்துட்டு சாலையை கடக்கிற மனநிலைமையில நான் இல்லை. அதனால பொறுத்தே சாலையை கடந்து போகலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு வாகனம், ஒரு இளம் தாய் அவங்களோட பையனை பள்ளியில இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க போல. அந்த குழந்தை பள்ளி சீருடையில இருந்தது. ரொம்ப குட்டி பையன். என்ன எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் இது 3 வகுப்புக்குள்ளதான் அந்த குழந்தை இருக்கும். சரிங்களா? எனக்கு அப்படி அந்த வெயில் வாட்டி எடுக்குது. ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையில தவிக்கிறேன். எப்படா வீட்டுக்கு போவோம், ஒரு குளியலை போட்டுட்டு நிம்மதியா உட்காரணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ள மேலோங்கி இருக்குது. ஆனா அந்த வண்டியில அந்த அம்மாக்கு முன்னாடி இருக்கிற அந்த சின்ன குழந்தை, அந்த குட்டி பையன் இருக்கா இல்லைங்களா, அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கான். அது என்ன பாட்டு தான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்தது தெரியல. உடம்பையும் இடுப்பையும் வெடுக்குன்னு ஆட்டிக்கிட்டு அப்படி ஒரு ஆட்டம். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலைங்க. கொஞ்சம் பொறாமையாக கூட இருந்தது. அவனுக்குன்னு ஒரு தனி உலகம். அவன் இது எதுவுமே, அவனை சுற்றி இருந்த எதுவுமே அவனை பாதிக்கலை. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தான். எனக்கு கூட கேட்கணும் போல இருந்தது. எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருந்தது. அவன் அப்படி அந்த வெயில் பாதிப்பே இல்லாமல் இருந்தது. டை குட்டி கொஞ்சம் அப்படி என்ன உனக்கு மட்டும் நிலவா காயுது, இந்த ஆட்டம் போட்டுட்ருக்குறேன்னு கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கும் போதே டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சுங்க. எல்லா வாகனங்களும் நகர ஆரம்பிச்சிருது. அப்போது இந்த தாய் அந்த மகனை அவங்க வண்டியும் நகர ஆரம்பிச்சது. அப்போ நடந்த ஒரு சில வினாடிகளில் நடந்தது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அந்த குழந்தை அது வரைக்கும் குழந்தையா, இந்த உலகத்திலே இல்லாமல் ஏதோ வேற்று கிரகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருந்த குழந்தை அந்த டிராஃபிக் போலீஸை கடந்து போகும்போது சத்தமாக தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ நேரம் நான் அந்த குழந்தைய தான் கவனிச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ நேரம் குழந்தையா இருந்தவன் சட்டுன்னு ஒரு நல்ல பொறுப்பாளனா, ஒரு பண்பாளனா மாறி நன்றி சொன்னது கொஞ்ச நேரம் என்னால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்றுக்கவே முடியல. என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் சந்தோஷமா இருந்தேன். ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த குழந்தை எவ்வளோ பொறுப்பாக நன்றி சொல்லிட்டு போயிருக்கான்ல அப்படின்னு புரிஞ்ச பிறகு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா என்னுடைய இத்தனை வருடத்துல எந்த இடத்துலையுமே எந்த பெரியவங்களும் சரி யாருமே டிராஃபிக் போலீஸ்க்கு நன்றி சொன்னதை நான் பார்த்ததில்லை. அந்த குழந்தை சொன்னது எனக்கு ஒரு கண் திறப்பாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. இப்போ வீட்டுக்கு வந்த பிறகும் நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த குழந்தைக்குள்ள யாரோ அது வீட்டில் உள்ள பெரியவங்களா இருக்கலாம், இல்லை பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லை அந்த குழந்தை படிக்கிற பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள்ல யாரோ ஒருத்தரா இருக்கலாம். அந்த குழந்தைக்குள்ள ஒரு நல்ல பண்பை விதைச்சிருக்காங்க இல்லைங்களா? ஆரோக்கியமான ஒரு விஷயம். இப்போ எந்த ஒரு குழந்தையுமே ஒரு நல்ல பழக்கத்தை, நல்ல பழக்கம் இல்லை, ஏதோ ஒன்று நம்ம சொல்றோம்னா சட்டுன்னு உள்வாங்கிட மாட்டாங்க. 1000 கேள்வி கேட்பாங்க. ஏன், எதுக்கு அப்படின்னு 1000 கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நாம பொறுமையா பதில் கொடுக்கணும். அந்த நம்ம மூலம் அவங்களுக்கு கிடைக்கிற பதில் அவங்களுக்கு திருப்தியா இருக்கணும், மன நிறைவை கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தா மட்டும்தான் அந்த பழக்கத்தை அவங்க உள்வாங்கி செயல்படுத்துவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த குழந்தைக்கு யாரோ அவ்வளோ பொறுமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை அந்த குழந்தை அவ்வளோ அழகா உள்வாங்கி செயல்முறைப்படுத்துறான். இது நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே நேரத்தில் இப்போ ஒருவேளை அந்த குழந்தைக்கு அந்த பழக்கத்தை அந்த வீட்டில் உள்ள பெற்றோரோ இல்லை பெரியவங்களோ சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள மற்ற குழந்தைங்களுக்கும் அவங்க கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு 2-3 குழந்தைங்க இருக்கலாம், சரிங்களா? இல்லை வீட்டில் சொல்லி கொடுக்கல, இல்லை அந்த குழந்தை படிக்கிற பள்ளியில் உள்ள ஆசிரியர் பெருமக்கள் யாரோ ஒருத்தர் இந்த பொறுப்பெடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போமே. அவங்க இந்த குழந்தைக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்க போறதில்ல. அவங்க இந்த பண்பை இப்போ அந்த குழந்தை படிக்கிற வகுப்புல இருக்கிற அத்தனை
மாணாக்கர்களுக்கும் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் ஒரு 15 குழந்தைங்க இந்த பண்பை உள்வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆசிரியர் இந்த வகுப்போடு நிறுத்தி இருக்க போகிறதில்ல. அவங்க எந்தெந்த வகுப்புக்கு போகிறாங்களோ எல்லா வகுப்புகள்லையுமே அவங்க இந்த சேவையை செஞ்சுருப்பாங்க, இந்த பண்பை விதைச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ யோசிச்சுக்கோங்க, எத்தனை மாணவர்கள் வந்து ஒரு நல்ல கைகளில் வளர்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது. அதோட இல்லை, அந்த ஆசிரியர் வந்து எத்தனை வருஷமாக அவங்க இந்த சேவையை செஞ்சிட்ருக்காங்க, கடவுள் அருளால் இனி எத்தனை வருஷங்களுக்கு அவங்க இந்த சேவையை செய்ய போகிறாங்கன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய தைரியம், ஒரு நல்ல ஒரு கட்டமைப்புக்குள்ளே, சமுதாய கட்டமைப்புக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்ததுங்க. நான் ஏன் இதை இவ்வளோ ஆழ்ந்து யோசிக்கிறேன் அப்படிங்கும்போது, செய்தியோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆக்கப்பூர்வமான செய்திகளை விட அச்சுறுத்தக்கூடிய செய்திகள் தான் நிறைய இருக்குங்க. அதை படிச்சுட்டு நம்மளால கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு பயம் வந்துடும் நமக்கு. எப்படின்னா கொள்ளை, விபத்துக்கள், போர், ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்துச்சு, பாலம் இடிந்து விழுந்தது, இல்லை பெண்களுக்கு அச்சுறுத்தல், குழந்தைங்களுக்கு அச்சுறுத்தல், இப்படியான செய்திகள் நிறைய கேட்கும்போது ஒரு தாயா எனக்குள்ள ஒரு பயம் வந்ததுண்டு நிறைய நாட்கள். அதுவும் இந்த பாலம் சம்பந்தப்பட்ட செய்திகளில் வந்து ஒரு முறை கட்டிட்டு இருக்கும் போது பாலம் இடிந்து விழுந்து தொழிலாளர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னு கேட்டிருக்கேன். இன்னொரு முறை வந்து கட்டின பாலம் அது மேலே இடிஞ்சு விழுந்து அது மேலே போன வண்டிகளில் பயணிச்சுட்டு இருந்தவங்க உயிரிழந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது அந்த இடத்துல அவங்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக வருத்தப்பட்டதும் ஒரு பக்கம் இருக்க, நல்ல வேலை நாம் அங்கே இல்லை, நம்மளை சார்ந்தவங்க அப்படி இல்லை, இப்படியும் யோசிச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த ஒரு நிம்மதி நிரந்தரமானது இல்லை, அது தற்காலிகம் தான். அங்கே நடந்த விபத்து இங்கே நடக்காதுன்றதுக்கு எந்த உறுதியும் கிடையாது நமக்கு இல்லைங்களா? அப்போயெல்லாம் நான் யோசிச்சது உண்டு, நல்ல ஒரு தரமான கல்வி கொடுத்துருந்தா, நல்ல ஒரு பண்புகளை வந்து அந்த காலகட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு கிடைச்சிருந்தா இந்த மாதிரி விபத்துகளோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்காது இல்லை. அப்படிங்கிறப்போ தன்னால் ஒரு பயம் வந்தது, இந்த சமுதாயத்தில் தானே என்னுடைய குழந்தைகளும் வாழணும் அப்படிங்கிறப்போ ஒரு தாயை நான் நிறைய பயந்தது உண்டு. அந்த பயத்தை இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து ஈடுகட்டி இல்லை உலகம் இன்னும் ஆரோக்கியமாக இருக்குது, நிறைய நல்ல மனிதர்கள் கையில் அந்த சமுதாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து எனக்கு தைரியத்தையும் கொடுத்துருக்குது. இப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த குட்டி பையன் இன்னொரு நிகழ்வோடையும் என்னை கனெக்ட் பண்ணி விட்டுட்டான். அதாவது நான் 10வது படித்து முடித்த கையோட எங்கள் டீமில் வந்து ஒரு 15 பேருங்க, 6 பெண்கள் 9 ஆண்கள் கொண்ட ஒரு நட்பு வட்டாரம் எங்களோடது. அந்த 15 பேரில் ஒரு நண்பனுக்கு வந்து அன்றைக்கி பிறந்த நாள் அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எக்ஸாமும் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா, ரொம்ப சந்தோஷமாக போயிருந்தோம். அந்த ஒரு வருடம் முழுக்க படின்னுட்டு இப்போ அது இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்க போகிறோம். அன்னைக்கு போனோம். அவங்க வீடு வந்து ஒரு கிராமத்தில் இருக்குது, ஓட்டு வீடு. நடுவில் ஒரு சின்ன முற்றம் இருந்தது. வீட்டு பின்னாடி வந்து நல்ல ஒரு பெரிய தோட்டம். நல்ல விருது, வாழை இலையில் பரிமாறினாங்க, சாப்பிட்டோம், சந்தோஷமாக இருந்தோம், நிறைய பேசணும். அது பிறகு மீதம் உள்ள ஒரு பாதி நாள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆட்டம் பாட்டம்னு இருந்தவங்க. ஓடி பிடிச்சி விளையாடணும், கண்ணாமூச்சி விளையாடணும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணி வீசி விளையாடணும், பந்து வீசி விளையாடணும், அந்த செவுத்து மேலே ஏறணும், ஓட்டு மேலே ஓடணும், அடித்து பிடிச்சி அதில் ஒருத்தர் சட்டையை கிழிச்சு விட்டு அந்த நண்பன் அந்த பையன் வந்து கொஞ்ச நேரம் பயந்து வீட்டில் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு பயந்து திருப்பம் சரி வா வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்களுக்குன்னு ஒரு உலகம், அந்த சந்தோஷம். இப்போ இந்த பையன் எப்படி தனி உலகத்தில் இருந்தாலுங்களா அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். இப்போது அந்த நண்பனோட வீட்டில் பார்த்திங்கன்னா அவனோட தம்பி இருந்தான், அப்பா அம்மா பாட்டி. இப்போ அந்த வீட்டில் இருந்த பெரியவங்க, இப்போ நாங்கள் 10வது எக்ஸாம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்போ வயதுக்கு வந்த பெண்கள், வயதுக்கு வந்த ஆண்கள் தான். நாங்கள் விளையாடும் போது தள்ளுனோம், அடித்தோம், என் ஜடையெல்லாம் பிடிச்சி இழுத்துருக்காங்க. அப்போது தொட்டு விளையாடாதீங்கன்னு சொல்லலை,
நீ ஆண் பெண் பாகுபாடு எங்களுக்குள்ள அவங்க ஞாபகப்படுத்தலை. குழந்தைங்க விளையாடுறாங்க, சந்தோஷமா இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அதனாலதான் இன்னைக்கும் பசுமையா அந்த நாள் எங்களுக்குள்ள நினைவுல பதிஞ்சிருக்கு. இதே ஒரு சுதந்திரம் என் வீட்லயோ இல்லை என்னுடைய மற்ற நண்பர்கள் வீட்லயும் எங்களுக்கு கிடைச்சிருக்குமான்னு கேட்டா இல்லை, நிச்சயமா இல்லை. அது அவங்க ஒருத்தர் வீட்டில் மட்டும்தான் அன்னைக்கு கிடைச்சது. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்தப்போ அங்க பாட்டி இருக்காங்கன்னு சொன்னா இல்லையா, பாட்டி கையில ஒரு அருந்த செருப்பும் குப்பையும் எடுத்துட்டு தோட்டத்துல பின்னாடி ஒரு தோட்டம் இருக்குன்னு சொன்னீங்களா, அங்க கொட்ட போனாங்க. அப்ப நான் அந்த பாட்டியை எதேச்சியா தான் கவனிச்சிட்டு இருந்தேன். செருப்பை வீசிட்டு தொட்டு கும்பிட்டாங்க. அதே மாதிரி குப்பையை எரிக்கிறதுக்கு முன்ன தொட்டு கும்பிட்டாங்க. எனக்கு இது புரியல. நான் உடனே அந்த பாட்டி கிட்ட கேட்டேன், எதுக்கு அதை அறுந்து போன செருப்பு குப்பை எரிக்கும் போது எதுக்கு கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டப்போ, செருப்பு எனக்காக உழைச்சதுமா, நன்றி சொல்லணும். அதே மாதிரி குப்பையும் நம்மளோட பயன்பாட்டுக்கு பிறகுதான் அது குப்பையா மாறுச்சு, அதுக்கும் நன்றி சொல்லணும் இல்லையா. எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு அப்போ அதோட முக்கியத்துவம் புரியல. அந்த உரையாடல் பின்னாடி இருக்கிற ஒரு ஆழமான பதில் எனக்கு புரியல. ஒரு சின்ன குழந்தையாவே இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப யோசிக்கிறேன், அந்த பாட்டியோட பெற்றோர் எவ்வளோ பொறுப்பா சிறந்த பண்பாளர்களா குழந்தைங்களை பாட்டியை வளர்த்துருக்காங்க. பாட்டியோட சகோதரர்கள் சகோதரிகள் யாருன்னா இருந்தாலும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. நிச்சயம் அந்த பாட்டி அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க பேர குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க இல்லைங்களா. அதே பொறுப்புணர்வோட இன்னைக்கு இந்த குழந்தைய யாரோ நல்ல பழக்க வழக்கங்கள் பண்புகளை சொல்லி வளர்த்துட்டு இருக்கும் போது, இந்த உலகம் ஒரு பக்கம் சீர்கேட்டு இருந்தாலும் மற்றொரு பக்கம் நிறைய பேர் கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாம நல்ல சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு உண்மை புரிஞ்சுது. இந்த சிறுவன் மூலமா ஏதோ ஒரு இடத்துல எனக்கு அந்த நாள் திரும்ப ஞாபகம் வந்தது. அன்னைக்கு அந்த பாட்டி சொன்ன பதிலுக்கு பின்னாடி இருந்த அந்த ஆழ்ந்த ஒரு பதில் எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்லா நிம்மதியாக தூங்கினேங்க. நான் ரொம்ப நாளுக்கு பிறகு நிம்மதியாக தூங்கினேன். நிச்சயமா அந்த டிராஃபிக் போலீஸ் இருந்தாரு பார்த்தீங்களா, அவரும் நிம்மதியாக தூங்கி இருப்பாரு. அன்னைக்கு எனக்கு ஒரு கோட் ஞாபகம் வந்துச்சு, பி த ரீசன் ஃபார் சம்படி ஸ்மைல். மற்றொருவருடைய சந்தோஷத்துக்கோ புன்னகைக்கோ காரணமாயிருங்கள்ன்ற அர்த்தம் கொண்ட அந்த கோட் ஞாபகம் வந்துச்சு. நல்லா இருந்தது இல்லைங்களா. இப்போ நான் ஒரு விடுகதையை வைக்கிறேன் உங்கள் முன்னாடி. பதில் தெரிஞ்ச கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதயத்தில் துளிர்த்து இதழில் பூக்கும் பூ எது? திரும்ப சொல்றேன், இதயத்தில் துளிர்த்து இதழில் பூக்கும் பூ எது? பதில் தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.